இயக்குனர் கரு பழனியப்பன் பேசியிருக்காரு. நேற்று கட்சி ஆரம்பித்தவங்கலாம் வந்து சிஎம் ஆயிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் அரசியல் செய்து வந்த திமுக 200 தொகுதிகள் வெற்றி பெறும் என்று சொன்னால் மட்டும் அது ஆணவ பேச்சுன்னு சொல்கிறாங்க. சொல்லுபவர் திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர், அதனால் அவர் அப்படி தான் பேசுவார். தங்களுடைய சிந்தனையை அடகு வைத்ததால், கொத்தடிமைகளாக இவர்கள் மாறியதால் இந்த பேச்சு இவர்களிடமிருந்து வருகிறது. சுய சிந்தனை இல்லாதவர்களுடைய பேச்சுங்க இது. 234 இங்கே ஜெயிப்போன்னு சொன்னால் கூட ஒரு லாஜிக் உண்டு. அது அவங்களுக்கே தெரியுது. 34 ஜெயிக்க மாட்டேன்னா 200 மட்டும் எப்படி ஜெயிப்பாங்க? 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு மக்கள்கிட்ட போகும்போது நான் 200 சீட்டு ஜெயிப்பேன்னு சொல்கிறது ஆணவம் இல்லாமல் வேறு என்ன? அது சொல்றிய, நான் என்ன சொல்கிறேன், 234ன்னு சொல்லேன்றான். அது என்ன 200? நீ திமுக ஜெயிக்கும்னு சொல்றியா? அப்போ 34 சீட்டு அங்கே தான் கதை வருது. 34 வந்து நீ கூட்டணி கொடுக்க போகிற, அந்த 34 அவன் வாஷ் அவுட் ஆக போகிறான். நீ தனியாக 200 ஜெயிப்ப. எப்படி நீ 200 ஜெயிப்ப? எந்த காலத்தில் நீ 200 ஜெயிச்ச சொல்ல? உங்களுக்கு 25 சீட் வரைக்கும் நீங்கள் தரணும் அப்படின்னு. அது வந்து தனிப்பட்ட கருத்து, அவருடையது, கட்சியின் கருத்து இல்லைன்னு திருமாவளவன் சொல்லிட்டு, ஆனால் போன முறை கொடுத்த விட இந்த மாதிரி அதிகமாக கொடுக்கணும்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. வன்னியரசை விட்டு பேச வைக்கிறது திரும்ப தான் பேச வைக்கிறாரு. இப்போ ஆதவ அர்ஜுனா போனோன்னே விசிகாவில் உள்ள திமுக கொடுக்குற குடைச்சல் அடங்கிடும்னு நினச்சாங்க. இல்லை, 25 சீட்டு குறைஞ்சும் அவங்க இந்த முறை வந்து போனாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அவமானம் தான் மிஞ்சும். 26ல் தொகுதி பங்கீட்டில் அவ்வளோ பெரிய சுமூகமான நிலை நீடிக்காது. கண்டிப்பாக அதில் பிரச்சனை வரும். 4 மடம் கேட்குறாங்களே சார், இதுக்கு காரணம் இவங்களுடைய ஓட் பேங்க் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கலாமா, இல்லை தாவேகாவின் வருகையை வச்சுக்கலாமா? தாவேகா வருகை. ஆனால் உண்மையிலே தாவேகா வருகையால் விசிகாவோட ஓட் பேங்க் குறைஞ்சிருக்குது. ஆனால் அவங்க நிலைமை தெரியாமல் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியில் 26ல் தான் தொடர வேண்டும் என்றால் கடந்த முறை கொடுத்த சீட்டெல்லாம் பத்தாது, மினிமம் வந்து இரட்டை இலக்கத்தில் வேணும்னு விரும்புகிறாரு. தொடர்ச்சியாக திமுகவுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் திரும்ப நெருக்கடி கொடுத்து கொண்டே தான் இருப்பார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம் சார். இயக்குனர் கரு பழனியப்பன் பேசியிருக்காரு. நேற்று கட்சி ஆரம்பித்தவங்கலாம் வந்து சிஎம் ஆயிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் அரசியல் செய்து வந்த திமுக 200 தொகுதிகள் வெற்றி பெறும் என்று சொன்னால் மட்டும் அது ஆணவ பேச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இப்போ 200 ரவுண்ட், அது என்ன கணக்கு சார்? அது மோடி சொன்னார்ல, ஆப்கி பார் 400 பார், 400 சீட் ஜெயிப் பண்ணால, அதனால இவங்க 200ன்றாங்க. 234ன்னு சொல்லிட்டு போகலாம். மொத்தமே சட்டமன்றத்தில் 234 தான். 234 இங்கே ஜெயிப்போன்னு சொன்னால் கூட ஒரு லாஜிக் உண்டு. அது அவங்களுக்கே தெரியுது. 34 ஜெயிக்க மாட்டேன்னா 200 மட்டும் எப்படி ஜெயிப்பாங்க? சொல்கிறது மொத்தமாக அடிச்சு விட வேண்டியதானே? சொல்ல கூட முடியல உங்களால். அப்போ 5 வருஷம் ஆட்சி பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட போகும்போது நான் 200 சீட்டு ஜெயிப்பேன்னு சொல்கிறது ஆணவம் இல்லாமல் வேறு என்ன? புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற ஒருத்தரோட 75 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி, அதிகாரத்தில் 5வது முறை இருக்கக்கூடிய கட்சி வந்து நான் 200 சீட்டு ஜெயிப்பேன்னா, இது ஜெயலலிதா சொன்னாங்கல்ல, கண்ணு கட்டி தூர வரை எதிரிகளே இல்லைன்னு. அந்த ஆணவமான பேச்சு தான் இதுவும். அதனால் இதையும் திமுக 200 ஜெயிப்புன்றதையும் விஜய் புதிய கட்சி ஆரம்பித்த ஒரு ஆட்சிக்கு வருவன்றதையும் ஒப்பிட்டு பேசுவதே அபத்தமானது. சொல்லுபவர் திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர், அதனால் அவர் அப்படி தான் பேசுவார். இத்தகைய நபர்களுக்கு வந்து சுய சிந்தனைலாம் எதுவும் கிடையாது. திமுக என்ன சொல்லுதோ அதை அவங்க அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ். இவங்க திமுகவில் இருக்கக்கூடிய பல திமுக உறுப்பினர்கள் ஒருத்தர் சொன்னாங்கன்னா அது எப்படி திமுகவோட கருத்தோ அந்த மாதிரி வந்து திமுகவோட வெளிப்படையாக திமுகவோட ஆதரவு நிலையிலேருந்து சொல்லக்கூடிய எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், திரைப்பட இயக்குநர்கள், நடிகர்கள், இவங்க எல்லாருமே வந்து திமுக தான். இவங்க எல்லாமே அடிப்படையில் இவங்க திமுகவுக்கு தங்களுடைய சிந்தனையை அடகு வைத்ததால், கொத்தடிமைகளாக இவர்கள் மாறியதால் இந்த பேச்சு இவர்களிடமிருந்து வருகிறது. சுய சிந்தனை இல்லாதவர்களுடைய பேச்சுங்க இது. சிந்தனை கொத்தடிமைகள் வாங்கல்ல, அத்தகைய நபர்களை பற்றி நம்ம அதை சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. இப்போ ஸ்டாலின் சொல்கிறாரு, அல்லது உதயநிதி சொல்கிறாரு, அல்லது வந்து மா சுப்பிரமணியம் சொல்கிறாரு, RS பாரதி சொல்கிறாருன்னா அதுக்கு பதில் சொல்லலாம். திமுகவுக்கு காவடி தூக்கக்கூடிய நபர்கள் பேசுவதற்கெல்லாம் நாம் பதில் சொல்வது என்பது நம்முடைய நேரத்தை நாம் விரயமாக்கக்கூடியது தான். திமுக செஞ்ச நன்மைக்காக தான், அதனால் மக்கள் இப்படி ஓட்டு போட்டோடைய நம்பிக்கையில் சொல்கிறாரோ, ஓவர் கான்ஃபிடென்ட்ல? அவருக்கு தனிப்பட்ட முறையில் வந்து நன்மைகளுக்காக அவர் சொல்லலாம். இத்தகைய நபர்களை பற்றி நான் சொல்லுகிறேன். நான் இண்டிவிஜுவல்ஸை பற்றி பேசுறது கிடையாது. நீங்கள் சொன்னதால் நான் சொல்கிறேன். கரு பழனியப்பன் மேலே எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் எந்த பகையோ எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ சுத்தமாக எனக்கு கிடையாது. அவர் பச்சையாக திமுகவோட ஆதரவு நிலையிலேருந்து பேசக்கூடிய ஒரு நபர், திமுக மேடைகளில் பேசக்கூடிய, திமுக ஆதரவு நிலையிலேருந்து பேசக்கூடிய ஒரு நபருடைய பேச்சுக்களுக்கு நாம் பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் தங்களுடைய சுய சிந்தனையை மழுங்கடித்து கொண்டு சிந்தனை கொத்தடிமைகளாக, என்றைக்கு ஒரு கட்சிக்கு வந்து
ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து ஒரு இயக்குனர், அடிப்படையில் ஒரு இயக்குனர் என்பவர் ஒரு படைப்பாளி, ஒரு கிரியேட்டிவ் பர்சன். என்னைக்கு அவர் வந்து ஒரு கட்சி சார்பாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரோ அன்னைக்கே அவர் தன்னுடைய சுயமரியாதையை இழக்கிறார். அதனால் அதுக்கு பெருசாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம கடந்து போக வேண்டிய விஷயங்கள்னு நான் நினைக்கிறேன். எலெக்ஷன் நெருக்கத்தில் இத்தகைய நபர்கள் இன்னமும் எகிரி குதிப்பார்கள். ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ், HMன்வாங்க. இது போல் ஆயிரக்கணக்கானவர்களை திமுக உருவாக்கி விட்டிருக்கிறது. பத்திரிகையாளர்கள், சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள் என்ற போர்வையில் வந்து இயங்கக்கூடிய டிஎம்கேவோட ப்ராக்சிஸு. அதில் வந்து சினிமாக்காரர்களும் நிறைய இருப்பாங்க. ஏன்னா சினிமாவே அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் வந்து அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. 200 தொகுதின்னு சொல்கிறாங்களே, இதுவரை சாத்தியம் ஆகியிருக்கா தமிழ்நாடு அரசியல் களத்தில்? ஜெயலலிதாவுக்கு ஒரு தடவை கூட்டணி கட்சியோடு சேர்ந்து 1991 சாத்தியமாச்சு. 160 சீட்டு ராஜீவ் படுகொலைக்கு பிறகு 160 சீட்டு ஜெயலலிதா ஜெயித்தாங்க. 60 சீட்டு கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் ஜெயிச்சது, 220 சீட்டு. மொத்தம் 14 சீட்டு தான் அங்கங்கே 1-2ன்னு ஜெயிச்சது. திமுக கருணாநிதி மட்டும் ஜெயிச்சார். 34 வருஷத்துக்கு முன்னால் சாத்தியமாயிருக்கு. அதுக்கு பிறகு சாத்தியமாகலை, சாத்தியமாக வாய்ப்பே கிடையாது. இப்படியெல்லாம் அதனால தான் நான் சொல்கிறேன், இது ஆணவமான பேச்சு. அது சொல்றிய, நான் என்ன சொல்றேன், 234ன்னு சொல்லேன்றான். அது என்ன 200? நீ சொல்ற 200 நீ ஏன் 234ன்னு வாயிலேருந்து வரமாட்டேன்? 34 எதிர்கட்சிகள் விட்டு கொடுக்குறாங்களோ? அது என்ன நீ கொடுக்குறது? அது எப்படி 34 மட்டும் ஏன் கொடுக்குற? வச்சுக்கோன்ற நீயே எடுத்துக்கோ. ஏன் 234 நாங்கள் தான் சொல்லேன், 34 மட்டும் ஏன் கொடுக்குறேன்றான். அது எந்த 34? கூட்டணிக்கு 34 கொடுத்துட்டு 200 நீங்கள் நிற்க போகிறீங்க, மொத்தமாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. இன்னொன்று, திரும்ப திமுக நாங்கள் 200 ஜெயிப்போம் 200 ஜெயிப்போம்னு சொல்கிறது வந்து இவங்க திமுக ஜெயிக்கும்னு தான் சொல்கிறாங்க. ரொம்ப நெருக்கமாக கேட்டிங்கன்னா கூட்டணின்னுவாங்க. ஆனால் சொல்கிறது திமுக ஜெயிக்கும்ன்றாங்க. கூட்டணியை பற்றியும் உங்களுக்கு கவலை கிடையாது. அந்த 34 தான் கூட்டணி. கூட்டணி கட்சிகளுக்கு வாய்க்கரிசி மதிப்பு போட்டுட்டு இவங்க 200 சீட்டு நின்று ஜெயிச்சிடணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா நான் கேட்குறேன், இந்தியா கூட்டணி 200 ஜெயிக்கும்னு அவங்க சொன்னாங்களா, திமுக 200 ஜெயிக்கும்னு சொல்கிறாங்களா? இப்போ சமீப நாட்டில் இந்த 200 பேச்சு வருது இல்லை, நாங்கள் 200 ஜெயிப்போம். இப்போ கருப்பாணியை உட்பட நீங்கள் சொன்னீங்கல்ல, திமுகவோட ப்ராக்சிஸ், திமுகவுடைய முகமூடிகள் வந்து இப்போ இதை பேசுகிறாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், இத்தகைய நபர்களை 234ன்னு சொல்ல, ஏன் 200ன்னு சொல்கிறேன்றான். உன் வாயிலேருந்து 234 தானே வரணும். ரெண்டாவது, நீ வந்து திமுக 200 ஜெயிக்கும்னு சொல்கிறியா, கூட்டணி கட்சி ஜெயிக்கும்னு சொல்கிறியா? அதுக்கு சொல்லு. கூட்டணி இல்லாமல் திமுக அந்த நேர்மை கூட இல்லை. 200ன்றது டிஎம்கேவா இந்தியா கூட்டணியா? அதுக்கு சொல்லு. இந்தியா கூட்டணி 200 சீட்டு ஜெயிக்கும்னு ஸ்டாலின் வாயிலேருந்தோ இல்லை கருப்பழனியப்பன் வாயிலேருந்தோ வந்துதா? வரவே இல்லையே. ரொம்ப நெருக்கமாக கேட்டிங்கன்னா நாங்கள் கூட்டணியை சேர்த்து தாங்க சொல்கிறோன்னு அப்படி கடந்து போவாங்க. இந்தியா கூட்டணி 200 ஜெயிக்கும்னு சொல்ல, நீ திமுக ஜெயிக்கும்னு தானே சொல்கிற. 200 சீட்டு திமுக ஜெயிக்கணும், அப்போ திமுக 200 போட்டி போட போதா? அதனால தான் 34 சீட்டை வந்து நீ சேர்த்துக்க, 34 கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க போகிறோம் எல்லாம் சேர்த்து. அதனால் 200ன்னு தனியாக சொல்கிறியா? 200 திமுகவா இந்தியா கூட்டணியா? அது பதில் சொல்லி. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு தலைவர் ஸ்டாலின் தான். தேர்தலில் வந்து இந்தியா கூட்டணியாக தான் போட்டி போட்டோம். ஆமாம். வரக்கூடிய அசம்பிளி எலெக்ஷன்லையும் இந்தியா கூட்டணியாக தான் போட போகிறோம். பிரச்சனையே கிடையாது. ஏன்னா மற்ற மாநிலங்களில் இந்தியா கூட்டணிக்கு வந்து தேசிய அளவில் இருப்பாங்க, மாநிலத்தில் இருக்க மாட்டாங்க. இப்போ மம்தா பானர்ஜி பஞ்சாபில், மேற்கு வங்கத்தில் இல்லை, சிபிஎம் கேரளாவில் இல்லை, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இல்லை. தேசிய அளவுலையும் மாநில அளவுலையும் இந்தியா கூட்டணியில் எல்லா கட்சிகளும் இருக்க ஒரே மாநிலம்னு சொல்லலாம். சில மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று, நாட் ஒரே மாநிலம், சில மாநிலங்களில் ஒன்று. அப்போ இந்தியா கூட்டணி 200 ஜெயிக்கும்னு தானே நீ சொல்லணும். நீ திமுக ஜெயிக்கும்னு சொல்கிறியா? அப்போ 34 சீட்டு அங்கே தான் கதை வருது. 34 வந்து நீ கூட்டணி கொடுக்க போகிற, அந்த 34 அவன் வாஷ் அவுட் ஆக போகிறான். நீ தனியாக 200 ஜெயிப்ப. எப்படி நீ 200 ஜெயிப்ப? எந்த காலத்தில் நீ 200 ஜெயிச்ச சொல்ல? இதை கூட்டணி கட்சிங்க தாங்க கேட்கணும். 200 ஜெயிப்பான்னு சொல்கிறீங்களே, இந்தியா கூட்டணியா திமுகவான்னு கேட்கணும். அவங்களுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு காவடி தூக்கிட்டு உட்காந்துருக்காங்க கூட்டணி கட்சிகள். பணம் படுத்தும் பாடுங்க எல்லாம், அவ்வளோதாங்க. இப்போ விசிகா துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு சொல்லியிருக்காரு, எங்களுக்கு 25 சீட் வரைக்கும் நீங்கள் தரணும் அப்படின்னு. அது வந்து தனிப்பட்ட கருத்து, அவருடையது, கட்சியின் கருத்து இல்லைன்னு திருமாவளவன் சொல்லிட்டு, ஆனால் போன முறை கொடுத்த விட இந்த மாதிரி அதிகமாக கொடுக்கணும்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இருக்கா சரிங்க? ஒர்த்து இருக்கா இல்லையான்ற கேள்வியெல்லாம் என்ன கேட்காதீங்க, நீங்கள் அவங்கள போய் கேளுங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா போனோன்னே விசிகாவில் உள்ள திமுக கொடுக்குற குடைச்சல் அடங்கிடும்னு நினச்சாங்க. இல்லை, ஏதாவது ஒரு விதத்தில் திமுக நாங்கள் குடைச்சல் கொடுப்போன்னு விசிகா ஒரு முடிவு செய்து விட்டதாக தெரியுது. இது நல்ல முடிவு தான். இது 25 சீட்டு குறைஞ்சும் அவங்க இந்த முறை வந்து போனாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அவமானம் தான் மிஞ்சும் திமுக கூட்டணிக்குள்ளே. ஆனால் இதில் உறுதியாக நிற்பாங்களான்னு தெரியாது. ரொம்ப நெருக்கத்தில் வரும்போது 6 சீட்டு போன தடவை கொடுத்தாங்க, 4 மடங்கு கேட்குறாங்க கூட. 4 6 24 25 சீட், 4 மடங்குக்கு மேலே கேட்குறாங்க. வன்னியரசை விட்டு பேச வைக்கிறது திரும்ப தான் பேச வைக்கிறாரு. இது தனிப்பட்ட கருத்துன்றாரு. இப்போ ஆதவ அர்ஜுனா பேசுனதெல்லாம் தனிப்பட்ட கருத்துன்னு கதை அளந்தாங்க. அது எப்படி திரும்ப ஆதரவுலாம் பேசியிருப்பாரா? கட்சியில் ஒரு லெவலுக்கு மேலே போனோன்னா அவரை தூக்கி போட்டாங்க. இப்போ 25 சீட் எனக்கு ஒன்று இப்பயே பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் குடைச்சல் கொடுக்கும். 26ல் தொகுதி பங்கீட்டில் அவ்வளோ பெரிய
சுமூகமான நிலை நீடிக்காது. கண்டிப்பாக அதில் பிரச்சனை வரும், வந்தே தீரும். அது 25 சீட் அவங்க கேட்குறது, அவங்க அடுத்து காயை எங்கே நகர்த்துறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அவங்க அதுக்கு ஒர்த்து இல்லையான்றது தேவையற்ற கேள்வி. அதை கேட்க வேண்டியது நீங்கள் அங்கே தான், என்ன கேட்கக்கூடாது. ஆனால் ஆதவ அர்ஜுனா மூலமாக திமுகவுக்கு குடைச்சல் கொடுத்த விசிக தலைமை திருமாவளவன் வெளிப்படையாக சொல்லுதான் இப்போ வன்னியரசு மூலமாக அந்த திருப்பணியை மேலும் தொடர ஆரம்பித்திருக்கிறார். 4 மடங்கு கேட்குறாங்களே சார், இதுக்கு காரணம் இவங்களுடைய ஓட் பேங்க் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கலாமா, இல்லை தாவேகாவின் வருகையை வச்சுக்கலாமா? தாவேகா வருகை. ஆனால் உண்மையிலே தாவேகா வருகையால் விசிகாவோட ஓட் பேங்க் குறைஞ்சிருக்குது. ஆனால் அவங்க நிலைமை தெரியாமல் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அவர் தெளிவாக திரும்ப திமுக கூட்டணியில் 26 தான் தொடர வேண்டும் என்றால் கடந்த முறை கொடுத்த சீட்டெல்லாம் பத்தாது, மினிமம் ரெட்டை இலக்கத்தில் வேணும்னு விரும்புகிறார். 6 சீட்டு கொடுத்தாங்க கடந்த தடவை, 4 ஜெயிச்சாங்க. இந்த தடவை 25 கேட்குறாருங்க. இப்போ இவருக்கு 25 கொடுத்தா எல்லாரும் கடந்த முறை சிபிஐ மதிமுக எல்லாருக்கும் 6 6 6 6. இப்போ இவருக்கு 25 கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் 25. அதுவே 100 போயிடும். காங்கிரஸுக்கு போன தடவை 25 கொடுத்தாங்க, அவங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? அவங்களுக்கு அதே 25 கொடுப்பீங்களா? சரி, அவங்களுக்கும் அதே 25 கொடுத்தீங்கன்னா 125 இதுக்கே போயிடும். கூட்டணி கட்சியெலாம் 5 கொடுத்தா விட 130, மிச்சம் 104 சீட்டில் தான் திமுக நிற்குமா? அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அதில் நிறைய சிக்கல்கள் இருக்கின்றது தான் இது எடுத்துக்காட்டுது. ஆதவ அர்ஜுனா போன பிறகு திமுகவுக்கு திருமாவளவன் கொடுக்கக்கூடிய குடைச்சல் முடிந்து விட்டது என்று நினைத்தவர்கள் இன்று ஏமாந்து போய் நிற்கிறார்கள். தொடர்ச்சியாக திமுகவுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நெருக்கடி கொடுத்து கொண்டே தான் இருப்பார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த விசிகா இத்தனை சீட்டுகள் கேட்கறது தாவேகாவின் வருகை. ஆனால் தாவேகாவில் இன்னும் கட்சி நிர்வாகிகளே நியமிக்கலை. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகள்லாம் வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வேறு கட்சியிலேருந்து தாவேகாவில் இணைகிறாங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிர்வாகிகள் இங்கே இணைகிறாங்க. இந்த செயலெல்லாம் பார்க்கும்போது என்ன சார் தோணுது? அவர் இன்னமும் கட்சியை சரியாக செயல்படுத்த ஆரம்பிக்கல, அரசியலே பண்ணலை. விஜய் இது வரைக்கும் எந்த அரசியலுமே பண்ணலை. இது வரைக்கும் அவர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலை, மக்கள் பிரச்சனைக்காக ஒரு போராட்டம் நடத்தலை, உண்ணாவிரதம் நடத்தலை, ரயில் மறியல் நடத்தலை. கூட்டம் வரட்டுமே, கூட்டம் வந்தால் என்ன தப்பு? அப்போ எதுக்கு நீ கூட்டம் வராமல் வீட்டிலே உட்காந்துருப்பீங்க? அதுக்கு எதுக்கு கட்சி நடத்துறீங்க? ஸோ மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு போராட்டத்துக்காகவும் தெருக்களுக்கு வராத ஒருவர் எப்படி அரசியல் தலைவராக இருக்க முடியும்? பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே அவர்கிட்ட இல்லையாங்க. அவரோட பாலிடிக்ஸ் என்ன? அவர் ஏதோ 2 சினிமா ஷூட்டிங் நடத்துகிற மாதிரி விக்ரவாண்டியில் ஒன்றும், அதுக்கு பிறகு இன்னொரு கூட்டம் ஒன்று நடந்தது. அது என்னது? அவர் செயற்குழு கூட்டம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவர் என்ன பனையூரில் வச்சு மக்களுக்கு நிவாரணம். ஆமாம், அது 2 தவிர வேறு என்ன பண்ணார் சொல்லுங்கள்? மக்கள்கிட்ட அவர் எங்கே போனார்? கூட்டம் வருதுன்னா வரட்டும். ஒரு ப்ரெஸ் மீட் கூட அவர் அட்ரஸ் பண்ணலங்க. முக்கியமான பிரச்சனைகள், அவருடைய கட்சியோட கருத்து என்ன, அவர் கருத்து என்னன்னு மக்களுக்கு எதுவுமே தெரியல. இது என்ன அரசியல்? இது அவர் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார்னு சொல்கிறாங்களே, அரசியல் நேரத்தை குறித்து சொல்கிறாங்க. என்ன பேச்சா இதெல்லாம்? நீ கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆக போகுது. பிப்ரவரி வந்தால் 1 வருஷம் முடிய போகுது. 1 வருஷம் முடிய போது. இது வரைக்கும் ஒரு அரசியல் நடவடிக்கையுமே இல்லைன்னா உலகத்திலே இப்படி ஒரு அரசியல் கட்சி இருந்திருக்காது. மக்கள்கிட்டையும் நீங்கள் போல மீடியா கிட்டையும் பேசல. பாதிக்கப்பட்டவனை வீட்டில் கூப்பிட்டு கொடுக்கறது பேர் உதவித்தொகை கிடையாது. அது தவறான அணுகுமுறை. அது நீங்கள் ஸ்பாட்டுக்கு போகணும். சீமான் ஆதரிக்கிறாரு. இது பாருங்க, சீமானை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நீங்கள் என் கருத்தை கேட்டீங்க, நான் சொல்கிறேன். சீமானியை ஆதரிக்கலன்னா அந்த சீமான் கிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும். விஜயோட அரசியல் என்பது ஒரு சராசரி அரசியல்வாதியின் அரசியலே அல்ல. யாருமே செய்யாத அரசியல் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மக்கள்கிட்ட போகாத ஒருவர் அரசியல் தலைவராக எப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் அவர் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக பெரிய அளவில் குரல் கொடுக்கல. அவர் களத்துக்கும் போகல. அவர் களத்துக்கு போகாமல் அது என்ன அரசியல் பண்ண முடியும்? களத்துக்கு போகாமல் ஒரு வெற்றி பாதையை நோக்கினார்னா அது வித்தியாசமாக இருக்கும்ல. அதை வெற்றி பாதையெல்லாம் நோக்க முடியாது, தோல்வி பாதையாக இருக்கும். அது எப்படியே எலெக்ஷனுக்கு 3 மாதம் முன்னால் அப்படியே கிரவுண்டுக்கு போய் அப்படியே 4 மாதம் ஸ்ட்ரெயிட்டாக போய் சிஎம் உட்காந்துருக்கலாம். என்னங்க கதை இது? இந்த இடத்துக்கு வரதுக்கு ஸ்டாலினுக்கு 50 வருஷம் ஆச்சுங்க. அவர் மேலே 1000 விமர்சனம் இருக்கலாம். அந்த கட்சி, அதில் அவர் பட்ட கஷ்டங்கள், அவருடைய கடினமான உழைப்பு, அதில் தான் அவர் வந்திருக்காரு. இன்னைக்கு உதயநிதியா வாரிசு அரசியல்ன்றது உண்மைங்க. ஆனால் உதயநிதியை வாரிசுக்கு அரசியலாக கொண்டு வரதுக்கு ஸ்டாலின் பட்ட கஷ்டம் எவ்வளோ? அவர் டைரெக்டாக வரல. ஒரு அரசியலுக்கு 48 ஆண்டுகள் கழிச்சு தான் இந்த இடத்துக்கு வர முடியுது அவரால். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளோ வெற்றி தோல்வி, சிறைச்சாலைகள், எமர்ஜென்சியில் உள்ளே போய் அடி வாங்கினது, கட்சியோட தோல்வி, தனிப்பட்ட முறையில் அவருடைய தோல்விகள், இது எல்லாத்தையும் தாண்டி தானே அவர் இங்கே வந்திருக்காரு. நீ கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக 2 இயர்ஸில் 1 இயரில் சிஎம் ஆகிட முடியுமா? எப்படிங்க இது வரும்? சமூக வலைதளம் கிடையாது, இப்போ சமூக வலைதளம் இருக்குது, அதுவே போதும் அரசியல் பண்ணுறதுக்குன்றாங்க. தவறான பார்வை. சமூக வலைதளங்களால் நீங்கள் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது. சலசலப்பை வேணால் ஏற்படுத்தலாம். உங்களுக்கு கிரவுண்டில் ஃபோர்ஸ் இருக்கணும். அதுக்கு உறுதுணையாக தான் சமூக வலைதளங்கள் இருக்கும். முழுக்க சமூக வலைதளங்களை வைத்து ஒருபோதும் மனிதர்களால் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது. அபத்தமான எண்ணம். இப்படி பேசுபவர்கள் அரசியலின் அரிச்சோடி கூட அறியாதவர்கள். இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால்
இவர் தனியாக ஃபேஸ் பண்ணுறது அவருடைய பலத்தை காட்டுமா, இல்லை கூட்டணி கட்சி வச்சு அவரை ஒருவேளை அரசியலை மேற்கொண்டு அடுத்து களம் கண்டார்னா அது ஏதாவது ஒரு வகையில் கை கொடுக்குமா மற்ற கட்சியினுடைய அனுபவம்? அவர் பேசியதை வைத்து நான் பார்க்கும் பொழுது அவர் நிச்சயமாக தனியாக போக மாட்டார். ம் அவர் ஒரு கூட்டணியோடு தான் போக போகிறார். ஏன்னா அவர் கூட்டணிக்கு தயார் என்று சொன்னதே மறைமுகமான தகவல். விஜயகாந்த், கமல், சீமான் செஞ்ச தவிர நான் செய்ய மாட்டேன், தனியாக நின்னா ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியுன்ற புரிதல் அவருக்கு இருக்குது. அவர் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறார் என்பது தான் அக்டோபர் 27 கூட்டத்திலே அவர் தெளிவுபடுத்தி விட்டார். அது என்ன மாதிரியான கூட்டணி என்றால் ஒரே ஆப்ஷன் தான் அவருக்கு. அவர் கூட்டணி ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி போய் ஜெயிக்கணும்னா அது அதிமுகவோட போனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். மற்ற யாரோடு போனாலும் அது மக்கள் நல கூட்டணி கதையாக தான் முடியும். ஸோ அதிமுகவோட விஜய் கூட்டணிக்கு போனால் வின்வின் சுச்சுவேஷன். விஜய்க்கும் ஒரு 50 சீட் வாங்கினார்னா 40 சீட் வரைக்கும் 30லேருந்து 40 ஜெயிக்க முடியும். அதிமுகவும் ஆட்சியை கைப்பற்ற முடியும். வெளிப்படையாக சொல்கிறதுனா அப்படி இல்லாமல் விஜய் அதிமுகவை தவிர்த்து வேறு கட்சிகளோட, அது பாமகவாக இருக்கலாம் அல்லது விசிகாவாக இருக்கலாம், இவங்களோடலாம் கூட்டணிக்கு போனார்னா சைபர் தான் ஆவார். விஜய்க்கு அது சாதகம், அதிமுகவுக்கு சாதகம் அமையுமா? அது அதிமுகவுக்கும் சாதகமாக அமையும், விஜய்க்கும் சாதகமாக அமையும். அந்த கூட்டணிக்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் இன்னமும் உணர்கிறேன். இப்பயே அதை அறிவித்தா கண்டிப்பாக திமுக அதை ஏதாவது எந்த எல்லைக்கு போயும் அதை கெடுத்து விடும். அதனால் அதை அவர்கள் கடைசி நேரத்தில் செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். விஜய் அதிமுக கூட்டணிக்கான வாய்ப்பு என்பது கடைசி நேரத்தில் உருவாவதற்கான வாய்ப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாய்ப்பு. கண்டிப்பான்னு யாருமே உறுதியாக சொல்ல முடியாது. பாலிடிக்ஸில் யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. வாய்ப்பு இருப்பதாக நான் உணர்கிறேன். அதைத்தான் அவருடைய அக்டோபர் 27 பேச்சு காட்டுது. ஆனால் அதில் 2 பேருமே உஷாராக இருக்காங்க. கடைசி நேரத்தில் போனோன்னா தான் சாத்தியப்படும். இப்பயே சொன்னோன்னா திமுக கண்டிப்பாக அதை கெடுத்து விடும்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் 1 மாதம் மேலே தினமலர் அந்த நியூஸ் வந்தப்போ கூட அவசர அவசரமாக அப்படி இல்லைன்னு அவர் மறுத்தது கூட இப்பயே ஒத்துக்கிட்டோன்னா கெடுத்துருவாங்கன்ற எண்ணத்தில் தான். அந்த வாய்ப்பு இன்னமும் இருப்பதாக தான் எனக்கு படுது. பட் ஐ திங்க், நான் மறுபடியும் சொல்கிறேன், வாய்ப்பு தான், உறுதியாக என்னால் சொல்ல முடியல. 27 அக்டோபர் 27 விக்ரவாண்டி அவருடைய பேச்சின் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த வாய்ப்பு இருக்கிறது, கண்டிப்பாக இருக்கு. அந்த வாய்ப்பு ஒரு பக்கம் இருக்கு. அந்த அதிமுக பாஜக தொடர்ந்து அரசியல் களத்தில் பேசப்பட்டுக்கிட்டே வருதே சார், அது அமைந்தால் சாத்தியம் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதுக்கு எடப்பாடி தலைவராக இருக்க வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் எனக்கு தோணுது. அங்கேயும் 100% இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஜயோட ஆஃபர் இல்லைன்னா ஏடிஎம்கே தனியாக போகிறத விட பிஜேபியோட போகிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இன்னமும் அந்த விண்டோ ஓப்பனாக தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா எடப்பாடிக்கு எதிராக பிஜேபி அதிமுகக்குள்ளே வேலுமணி போன்றவர்களை வைத்து ஒரு கலகத்தை உண்டாக்க பிஜேபி தயங்காது கண்டிப்பாக. ஏன்னா 26 தனியாக நின்று தோக்க பிஜேபி விரும்பாது. ஒரு சாய்ஸ் கொடுத்தா அதிமுக பிஜேபியை தேர்ந்தெடுக்காது. ஆனால் சாய்ஸ் கொடுக்காம அமலாக்கத்துறை போன்றவற்றை வைத்து அதிமுக மீது போடப்படக்கூடிய அழுத்தம் வேறு வழி இல்லாமல் பிஜேபியை நோக்கி அவர்களை நகர்த்தும். அந்த வாய்ப்பு தான் இருக்குது. அந்த விண்டோ சின்ன விண்டோ, அதற்கு வாய்ப்பு குறைவு. டோட்டலாக அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா ஆப்ஷன்ஸும் ஓப்பன் தான் நீங்கள் பேசணும். அதிமுகவோட விஜய்க்கு வாய்ப்புகள் அதிகம், பிஜேபியோட அதிமுகவுக்கு வாய்ப்புகள் குறைவு. பட் எல்லா ஆப்ஷனுமே டேபிளில் இருக்குன்னு தான் நீங்கள் பார்க்கணும். இப்போதைய ஆளும் கட்சிகள் மீது பல விமர்சனங்கள் வருது. குறிப்பாக வர்றது பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு நீதிமன்ற வளாகத்தின் வெளியிலே வச்சு ஒருத்தரை வெட்டுறாங்க. இது ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும். சட்ட ஒழுங்கு ஏன் சரியாக இருக்க மாட்டேங்குது? இல்லைங்க, இது ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த கவர்மெண்ட்டுக்கு உருவாகிட்டு இருக்குங்க. இது 26 இவங்களுக்கு காட்டும், பெரிய அளவில் காட்டும். அது ஏன் அவங்க சீரியஸ்னஸ் தெரியாமல் இருக்காங்கன்னு புரியல. சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய சீரியஸ் கன்சிடரேஷன் தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு. அவங்க அதை பற்றி கவலையே படுறதா இல்லை. நேற்றைக்கு கூட முதலமைச்சர் திமுக செயற்குழு கூட்டத்தில் இது பொற்கால ஆட்சின்னு பேசுகிறாரு. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. உங்களுக்கு நீங்களே மாலை போட்டுப்பீங்க. சோழர் காலத்து ஆட்சின்றார். முதல்ல சோழர் காலத்து ஆட்சியே பொற்கால ஆட்சி கிடையாது. அங்கே எத்தனை பேர் அடிமைகள் கொல்லப்பட்டார்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த கதை வேற கதை. 2வது, ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் அவருடைய ஆட்சியை பொற்கால ஆட்சின்னு என்பதெல்லாம் அபத்தமான, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தவறான ஒரு மிகை மதிப்பீடு. நிலைமை வேற, கிரவுண்டில் நிலைமை வேற. இவங்க யதார்த்தம் புரியாமல் திமுகவும் முதலமைச்சரும் திமுக தலைமையும் அவர்கள் கனவுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்பதுதான் உண்மை. கண்ட்ரோலில் இல்லை. முதலமைச்சர் தான் காவல்துறைக்கு மந்திரி. ஆனால் நீங்கள் பாருங்கள், திருநெல்வேலியில் ரோடு வாசலை போட்டு வெட்டுறாங்க. இந்த தைரியம் எங்கேருந்து வருது? 2வது, காவல்துறையில் நம்ம பார்த்தோம், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதில் எவ்வளவு குறைபாடுகள் இருக்குது. 10 வயது பெண் குழந்தையோட பாலியல் வன்புணர்வில் அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷனில், சென்னையில், ஹார்ட் ஆஃப் த சிட்டி. தமிழ்நாடு காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லைன்னு சிபிஐக்கு மாற்றுது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகும்போது சிபிஐக்கு போனால் காலதாமதம் ஆகும். அது நியாயமான கருத்து. அதனால் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போடணும். கோர்ட் இன்வெஸ்டிகேஷன் டீமை சுப்ரீம் கோர்ட் போட்டுருக்கு. இது நடந்த 2 மாதத்தில் வேறொரு 20 வயது கல்லூரி பெண்ணை மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணை 7 மாணவர்கள், ஒருத்தன் பள்ளி மாணவன், 6 மாத காலம் வன்புணர்வு செஞ்சாங்கன்றது. இந்த மாதிரி இன்சிடென்ட் எந்த கவர்மெண்ட்லையும் நடக்கலாம், நான் மறுக்கல.
ஆனால் அதுக்கு பிறகு எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான் ஒரு அரசாங்கத்தை இன்னொரு அரசாங்கத்திடமிருந்து, ஒரு காவல்துறை இன்னொரு காவல்துறையிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும். அதில் சம்மந்தப்பட்ட 7 பேருக்கும் புத்திமதி சொல்லி அனுப்பியிருக்கான்னா காசை வாங்கிட்டு தான் விட்டுருக்கான், கண்டிப்பாக தெரியுது. அதுக்கு பிறகு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட உறவினர் கொஞ்சம் அவர் செல்வாக்கு மிக்கவராக இருந்த காரணத்தால் காவல்துறையில் சொல்லி கேஸ் போட முடிஞ்சிருக்கு. இப்போ அவசரமாக அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அண்ணா நகர் கேஸ் மாதிரி ஹைகோர்ட்டுக்கு போச்சுன்னா காரி துப்புவான்ட்டு. அப்போ இந்த தைரியம் காவல்துறைக்கு எப்படி வருது? பெண் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். மற்ற இடத்துல லஞ்சம் வாங்குறான், லஞ்சம் வாங்கிட்டு தப்பு செஞ்சவங்களை விட்டுடுறான் அப்படின்னா கூட நீங்கள் மன்னிக்கலாம் காவல்துறையை. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுபவர்களை நடவடிக்கை எடுக்காமல் அவர்களை மீது காசை வாங்கிட்டு விடக்கூடிய போக்கு ஏற்கனவே பல முன்னுதாரணங்கள் இருந்தும் சிபிஐக்கு ஒரு கேஸை மாற்றின பிறகும் புத்தி வரலன்னா அப்போ யார் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்குது? இதெல்லாம் நான் வந்து திமுக நண்பர்களிடம் சொல்ல விரும்புகிறது இதுதான். இதெல்லாம் உங்களுக்கு 26 பெரிய அளவில் காட்டும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் கையில் கூட்டணி இருக்குது, 3 தேர்தலில் ஜெயிச்சிட்டோன்னு. இந்த கதையெல்லாம் வேணாம், கனவு காண்றீங்க. 19, 24 பார்லிமெண்ட் அளவுகோல் கிடையாது, 21 தான் அளவுகோல். ஒரு அரசாங்கத்தோட அளவுகோல் என்னன்னா முகத்தில் பொட்டு இருக்க மாதிரி, பிந்தி முகத்தில் இருக்க பொட்டுன்னுவாங்க. அரசாங்கத்தோட செயல்பாடுகளுக்கான அளவுகோல், ஒரு நல்லரசுக்கான அளவுகோல் காவல்துறை தான். சட்டம் ஒழுங்கு எப்படி? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுங்க. சார், இரும்பு கரம் கொண்டு அடக்கணும்னு சொல்றீங்க. ஆனால் திமுக சொல்றது என்னன்னா, நாங்கள் என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் போலீஸாக போட முடியும், ஒருத்தருக்கு ஒரு நபர் அப்படின்னு ஒரு பதில சொல்றாங்க. அப்போ எடப்பாடி பீரியடில் எதுக்கு எகிரி குதிச்சிங்க வானத்துக்கும் பூமிக்கும்? எடப்பாடி பீரியட்லையும் எகிரி குதிச்சிங்க. ஒவ்வொருத்தனுக்கும் போலீஸை போடணும்னு அவசியம் இல்லைங்க. நான் சொல்றது 2 விதமான குற்றங்கள்ங்க. மறுபடியும் சொல்றேங்க, இத்தகைய குற்றங்கள் நடப்பது எது வேறுபடுத்தி காட்டுனா அதுக்கு பிறகு நீ எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். அண்ணா நகர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு ஒரு இன்சிடென்ட் எப்படி நடக்குது? இது ஒரு வீட்டுக்கும் போலீஸ் போடுறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. திமுகவில் இருக்கக்கூடியவங்க, திமுகவை ஆதரிக்கக்கூடிய கைக்கூலிகள் விஷமத்தனமாக விஷயத்தை திசை திருப்புறாங்க. ஒவ்வொருத்த வீட்டுக்கா போலீஸ் போடணும், ஒவ்வொருத்த வீட்டுக்கும் போலீஸ் போடணும்னு யாருமே கேட்கல. அப்படி யாருமே கேட்கல. ஒரு பெண், ஒரு 20 வயது பெண் பாலியல் வன்புணர்வுக்கு தொடர்ச்சியாக 6 மாதங்களாக ஆளாக்கப்படுறான்னு அவங்க பெற்றோர்கள் கொண்டு வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறான் போது சம்மந்தப்பட்ட கைவர்களை இமீடியட்டாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை அவங்களுக்கு புத்திமதி சொல்லி அவங்கள விடுதுன்னா துட்டு வாங்காமல் விட மாட்டான். இதுதானே அளவுகோல். இது இந்த தைரியம் அப்போ ஊழல் புறையோடி போயிருக்குல்ல. ஒரு 10 வயது குழந்தை, அந்த குழந்தைய வன்புணர்வு பண்ணுறான். கூலி தொழிலாளர்களோட மகள், அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண வராங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே நிர்வாணமாக வச்சு நீ அடிக்கிறேன்னா உங்கள் காவல்துறை என்ன லட்சணத்தில் இருக்குது? இது இந்த அரசுக்கு தானே கெட்ட பேர். இது ஏன் முதலமைச்சருக்கும் திமுகவை ஆதரிக்கக்கூடிய நண்பர்களுக்கும் புரியலன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கு போலீஸை போட முடியுமான்றது அயோக்கியத்தனமான கேள்வி. பிரச்சனை அது கிடையாது. சரி, இப்போ திருநெல்வேலியில் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போட்டு எப்போ கோர்ட் வாசல் எப்படிங்க வெட்ட முடியும்? ஃபயர் பண்ணி தானாலே தப்பிச்சிருப்பாங்க. இன்னைக்கு தான் போட்டிருக்காங்க நீதிமன்றத்துக்கு ஒரு போலீஸ் அதிகாரி துப்பாக்கி ஏந்தி. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், புத்தியோட போலீஸ் இருந்ததுன்னா சமாளிக்கலான்றதுக்கு உதாரணம் பொற்கோயில் உள்ள, இப்போ சமீபத்தில் பொற்கோயில் உள்ள அந்த பாதல்னு ஒரு முன்னாள் துணை முதலமைச்சர், அவர் வந்து பிராயச்சித்தம் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்காரு. ஒருத்தன் வந்து துப்பாக்கி எடுத்து சுட வரான். இத்தனைக்கும் அவருடைய பாதுகாவலர்கள் யார் கையிலையும் துப்பாக்கி கிடையாது. அலர்ட்டாக இருந்தவன் அவன் கையை துப்பாக்கி எடுக்கும் போதே ஓடி போய் அவனை பிடிப்பான். அந்த விஷுவல் இப்போ கூட யூடியூப்பில் போட்டிங்கன்னா அவன். தமிழக காவல்துறை எந்த காவல்துறைக்கும் சளைத்தது அல்லங்க. இந்தியாவிலே நம்பர் 1 காவல்துறைன்னா தமிழக காவல்துறை தான், மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர்கள் இந்த மோசமான நிலைமையில் இருப்பதற்கு காரணம் தலைமை தாங்கக்கூடியவர்களும் அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் தலைமை தாங்கக்கூடியவர்களுடைய போதாமை, அவருடைய விஷய ஞானம் அவர்களுக்கு இல்லாது, தலைமைத்துவம், தலைமை பண்புகள் இல்லாதது. மற்றபடி தமிழக காவல்துறையை வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக குறை சொல்லலை. நிச்சயமாக அதில் வந்து மிக சிறந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள், எல்லா மட்டத்திலையும், கான்ஸ்டபிள்லேருந்து டிஜிபி வரைக்கும். ஒட்டுமொத்த ஃபோர்ஸை வந்து நம்ம குறை சொல்லலைங்க. ஆனால் இந்த அவலமான நிலைமைக்கு காரணம் தலைமை பண்பு உள்ளவர்கள் ஃபோர்ஸுக்கு தலைவர்களாக இல்லை. அரசியல் தலைமைக்கு விஷயம் புரியல. அதான் சொன்னல, பஞ்சாபில் பொற்கோயில் உள்ள பாதல் உட்காந்துருக்காரு. அவர் ஏதோ பிராயச்சித்தம் பண்ணுறது உட்காந்துருக்காரு. அவரை சுற்றி மஃப்டியில் தான் போலீஸ் நிற்கிது. ஒருத்தர் கையில் கூட ஆயுதம் இல்லை, வெளிப்படையாக இல்லை, உள்ளே தான் இருக்குது. எவனோ ஒருத்தன் சுடுறதுக்கு வரான். அவன் துப்பாக்கி அப்படி எடுத்த உடனேயே 15 அடி பாஞ்சு போய் பிடிச்சி அவனை கையை மேலே தூக்கி ஒரு குண்டு கூட விடாமல் தடுக்க முடியுதில்ல. அந்த அலர்ட்னஸ் இருக்கணும்ல. அப்போ நீதிமன்ற வாசல்லே போட்டு வெட்டுறான்னா ஆர்கனைஸ்டு யூனிட்டாக வெட்ட போகிறான்றதுலாம் தகவல் இருக்குங்க. இந்த மாதிரி ரவுடி பசங்களை கண்காணிக்கிறதுக்குன்னா போலீஸில் யூனிட்ஸ் இருக்குது, ப்ரிவென்ஷன் யூனிட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அவங்க நிறைய பேர் தடுத்துருக்காங்க, உண்மை மறுக்கல. அன்சன் ஹீரோஸ் தான் அவங்க. ஆனால் இதில் இப்போ கோர்ட் வாசலில் போட்டு வெட்டுறான்னா என்ன, எதை நோக்கி இது போகுது?
இதே சும்மா வந்து எதிர்க்கட்சிகளுக்கு பதில் சொல்கிறோன்ற பேரில் வந்து ஏடா கூடமாக பேசுறது, நக்கலாக பேசுறது, ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் போலீஸியாக போட முடியுது, அங்கே நடக்கலையா இங்கே நடக்கலையா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து வச்சு காமிச்சு மகாராஷ்டிராவில் நடக்குதியா பஞ்சாபில் நடக்கலையா, பிஜேபி ஆளக்கூடிய ஊபியில் நடக்கலையான்லாம் வியாகியானம் பேசக்கூடியவர்கள் அயோக்கியர்கள். 26ல் தோற்று வீட்டுக்கு போகும்போது தெரியும் இது என்னன்னு. இன்னைக்கு கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவில் மாணவர்கள் வரையும் போது இந்த ஓவிய போட்டியில் காவி நிறத்தில் வள்ளுவர் வரையக்கூடாது அப்படின்னு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு, அறிவுறுத்தல சொல்லியிருக்காங்க. ஏன் இதை பயன்படுத்த நியாயமானது தான். ஏன்னா காவி உடையே கிடையாது வள்ளுவருக்கு. அது பிஜேபி 4 வருஷமாக செய்கிற அட்டூழியம். வள்ளுவருக்கு காவி உடையே கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி தான். அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் போய் பேசுகிறான், புழுகுறானுங்க. தமிழ்நாடு அரசு என்ன உடை கொடுக்குதோ அதை தான் நீ போடணும். சட்டத்தின் இதில் சட்டப்படி தான் நம்ம செயல்படணும், இஷ்டப்படி செயல்பட முடியாது. இத்தகைய விவகாரங்களில் வந்து அரசு என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம கேட்கணும். ஆகவே அன்பில் மகேஷுடைய இந்த டைரக்ஷன், இந்த தாக்கீது கட்டளை என்பது நியாயமானது, இதில் எந்த தவறும் இல்லை. இதை ஏன் என் கேள்வி கேட்டேன், நான் இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இல்லை, வள்ளுவர் வந்து நீங்கள் மதத்துக்குள்ளே அடைக்கக்கூடாது அப்படின்னு பல்வேறு தரப்பில் கருத்துக்கள் வந்தது. ஆனால் இந்துத்துவ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவர் இந்துக்கள் இதில் தான் வருவார், காரணம் அவர் எழுதிய குறள்களிலே இருக்குது, எழுமை எழுபிறப்பெல்லாம் எழுதியிருக்காரு, அப்போ 7 ஜென்மத்தெல்லாம் குறிப்பிடுறாரு தானே, அப்போ இதில் வருதில்லை அப்படின்னு குறிப்பிடுறாரு. இதுக்கெல்லாம் நிறைய பதில் கொடுக்கப்பட்டு விட்டது. 7 பிறப்புன்றதெல்லாம் பிறவின்ற அந்த அர்த்தத்தில் கிடையாது. ஒரு பிறவியில் நீங்கள் அடையக்கூடிய மாற்றங்களை தான் அது குறிக்கிறது. அதனால் இந்துத்துவா வள்ளுவனை கபலீகரம் செய்ய பார்க்கிறது, அதை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. ஆகவே வள்ளுவரை இந்து என்று சொல்வது அயோக்கியத்தனமான ஆர்குமெண்ட். காவி உடை உடுத்துவது என்பது ஏற்க முடியாதது. அன்பில் மகேஷுடைய கட்டளை என்பது நியாயமானது என்று நான் கருதுகிறேன். உங்களுடைய பல்வேறு கேள்விக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.